ஹாய் ஹலோ நண்பா. எங்கடா இந்த பையன் இவ்ளோ அவசரமா போறான்னு தானே பாக்குறீங்க. சொல்றேன், பொதுவா கண்டில இருந்து நுவரெலியாக்கு குலுகுலுன்னு இருக்கிறதுக்கு போறவங்க எல்லாருமே போற வழியில ஒரு வாட்டர் ஃபால்ஸ பார்க்கணும் அப்படின்னா ரம்பட ஃபால்ஸுக்கு ஏறி போய் பார்த்துட்டு வருவீங்க. ஆனா அதுக்கு பக்கத்திலேயே அது மாதிரியே சூப்பரான ஒரு ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. இதோட பேர் பூனா ஃபால்ஸ். நாங்களும் எல்லாரும் மாதிரியே ரம்பட ஃபால்ஸுக்கு போகணும் போயிட்டு கொஞ்சம் அட்வென்ச்சரஸா இருக்கட்டுமேடா அப்படின்னு இந்த பூனா ஃபால்ஸுக்கு போனோம். ரம்பட ஃபால்ஸுக்கு நீங்க எப்படி ஏறி போயிட்டு இறங்கி வருவீங்களோ அதே மாதிரி பூனா ஃபால்ஸுக்கு இறங்கி போயிட்டு ஏறி வரணும். அது மட்டும் இல்லாம போறதுக்கு படியெல்லாம் இருக்காதுப்பா. எப்படியும் ஃபால்ஸ் வரையிலும் போறதுக்கு 40 நிமிஷத்துக்கு கூடவா எடுக்கும். ஃபால்ஸ் வரையில போனாலும் வாட்டர் ஃபால்ஸ் உழுவுற இடத்துக்கு போறதுக்கு நாங்க போற மாதிரி ஒரு காட்டு வழியா போகணும். சரியா சொன்னோம்னா வாட்டர் ஃபாலுக்கு பக்கத்துல இருக்கிற சின்ன ஒரு ஹைக்கை ஏறி நீங்க திரும்பி இறங்கணும். ஓப்பனா சொல்லணும்னா அந்த ஹைக்கை ஏறி பூனா ஃபால்ஸோட எட்ஜ் வரையிலும் நிறைய பேர் போயிருக்க மாட்டாங்க. இந்த இடத்துக்கு போய் பார்க்குற அந்த ஃபீல் இருக்கே சும்மா வேற மாதிரி இருக்கும். குளிக்கிறதுக்கும் சும்மா சூப்பரான நிறைய இடங்கள் இருக்குது. அதனால போறப்போ மறக்காம ஜம்போர்ட் வந்துரு. லொகேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு இடம் காட்டும். அதை விட நீங்க ரம்புட ஃபால்ஸை தாண்டி ஒரு 50-100 மீட்டர் போறப்போ அங்க இருக்கிற ஆளுங்க கிட்ட கேட்டீங்கன்னா அவங்களே சரியான ரூட்டை காட்டி தருவாங்க. அதனால இனியாவது ரம்புடைய தாண்டி போறப்போ தில்லான பசங்களா இருந்தீங்கன்னா மறக்காம இங்கேயும் போயிட்டு வாங்கப்பா.